கோவையில் நில அளவையரின் ஐடியை பயன்படுத்தி பட்டா மாறுதல் வழங்கி மோசடி செய்த குற்றச்சாட்டில் அரசு ஊழியர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரே அலுவலகத்தில் பணியாற்றிய கருப்பு ஆடுகள் சிக்கியது எப்படி? கோயம்புத்தூரில் அரசு ஊழியரே பட்டா மாறுதல் மோசடியில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சக ஊழியர்களின் ஐடியை பயன்படுத்தி தங்களது தந்திர வேலையை காட்டியிருக்கிறார்கள். நடந்தது என்ன? கோயம்புத்தூர் மாநகராட்சியில் கிழக்கு மண்டலத்தில் உள்ள தெற்கு வட்டத்தில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை சார் ஆய்வாளராக 39 வயதான சுரேஷ்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசாரிடம் கடந்த 5ஆம் தேதி புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் கடந்த ஜனவரி மாதம் தன்னுடைய அலுவலகத்தில் பணியாற்றும் சிலர் தன்னுடைய ஐடியை பயன்படுத்தி பட்டா மாறுதல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இதற்காக நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை முதுநிலை வரைவாளரின் பட்டா மாறுதலுக்கான பயனாளர் ஐடி பாஸ்வேர்டை திருடி உள்ளதாக கூறியுள்ளார். பின்னர் தனது அனுமதியின்றி ஆள்மாறாட்டம் செய்து பட்டா மாறுதலுக்கு வந்த விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துள்ளதாக அந்த புகாரில் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அத்துடன் ரிசர்வ் சைட்டினை சாதாரண வீட்டுமனை போல காட்டி பட்டா வழங்கி மோசடி செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதிகாரியின் ஐடியை பயன்படுத்தி பட்டா மாறுதல் மோசடியில் ஈடுபட்டது அதே அலுவலகத்தில் நில அளவையராக பணியாற்றும் அருண் பிரதாப் என்பது தெரிய வந்தது. அவருக்கு உடந்தையாக அதே அலுவலகத்தில் தற்காலிக பணியாளராக பணியாற்றும் மணிகண்டன் செயல்பட்டதும் அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து இருவரையும் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் பட்டா மாறுதல் மோசடி செய்ததில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா, யார் யாருக்கு பட்டா மாறுதல் செய்து கொடுத்தனர் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்ட பின் சிறையில் அடைத்தனர். கோவையில் அரசு ஊழியரே பட்டா மாறுதல் மோசடியில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இது போன்ற தவறுகள் நடைபெறாத வண்ணம் உயரதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.